Okay. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 398வது நாளாக இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. 400 நாட்களை இந்த யுத்தத்தினுடைய காலகட்டம் கடப்பதற்கு. அப்படியான நிலையில் 398வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற விவகாரங்களைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்று நடைபெற்ற அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுடைய கட்சியை தோற்கடித்து, அதாவது கமலா ஹாரிஸுக்கும் அதே போன்று டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே நடைபெற்ற பாரிய ஒரு போட்டியில டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பாரிய வெற்றியை அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வெற்றியை பொறுத்தவரையில் இந்த வெற்றி விவகாரத்தில் பாலஸ்தீன மக்கள் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அடையவும் இல்லை, கவலை அடையவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். என்ன காரணம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய அதிபராக யார் வந்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விவகாரமாக இருக்கிற காரணத்தினால அதிலே மகிழ்ச்சிப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் இது தொடர்பான ஒரு எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். என்ன அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்ததை போல டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்திகளைத்தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இந்த நிலையில நேற்று அவர்களுடைய தேர்தல் முடிவுற்று அதனுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு சில முக்கியமான செய்திகள் அமெரிக்காவினுடைய தேர்தல் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான், நமக்கெல்லாம் தெரியும், இந்த தேர்தல்ல முழுமையான இஸ்ரேலுடைய ஆதரவும் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய ஆதரவும் ஜோ பைடனுடைய கட்சிக்கு இருந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஜோ பைடனும் அவருடைய கட்சியினரும் தான் முழுமையாக காசாவுக்கு எதிரான ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள், காசா மக்களை அழிப்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற நிலையில தற்போதைய சூழல்ல அவர்களுடைய கட்சி தோல்வி கண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கமலா ஹாரிஸுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல இறுதி நாள்ல மட்டும்தான் கமலா ஹாரிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வெற்றி பெற்றால் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வு காணுவேன் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரே தவிர, அதற்கு முன்பதாகவெல்லாம் அமெரிக்க அரபுகளையும் அமெரிக்க பாலஸ்தீன் ஆதரவாளர்களையும் அமெரிக்க முஸ்லிம்களையும் அவர் பயமுறுத்தி கொண்டே இருந்தார். எப்படி பயமுறுத்தினார் என்று சொன்னா, உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பை பத்தி தெரியும், ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் தெரியும், எனவே ட்ரம்புக்கு வாக்களிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி பெரும் ஒரு பதட்டத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தாரு. அது மட்டுமல்லாம இந்த செயல்பாடுகளை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டொனால்ட் ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் வித்தியாசமானவர்கள் அல்ல. ஆனாலும் கமலா ஹாரிஸினுடைய கட்சி, ஆளும் கட்சி என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ட்ரம்புக்கு முஸ்லிம்களுடைய வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, முஸ்லிம்களுடைய வாக்கை ட்ரம்ப் பெற்றுக்கொள்ள மாட்டார், எனவே முஸ்லிம்களுடைய அரபுகளுடைய பாலஸ்தீன ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் வேண்டா வெறுப்பாகவாவது எங்களுக்கு தான் கிடைக்க போகிறது, எனவே அந்த வாக்குகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கணிப்பாக இருந்தது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய தேர்தலை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பது மிச்சிகன் மாநிலம். இந்த மிச்சிகன் மாநிலத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக வர முடியும் என்கிற அளவுக்கு. ஏன்னா எல்லா நாடுகள்லையும் இப்படியான சில மாவட்டங்கள் மாநிலங்கள் இருக்கும். உதாரணமா இந்தியாவை நாம எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசல யார் கூடுதலாக வென்று கொள்வது என்பதில் எல்லா கட்சிகளும் ஆதிக்கம் செலுத்துவார்கள். மிக முக்கியமாக நிறைய சீட் இருந்ததுன்னு சொன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி கூடுதலாக வென்று கொள்வது என்பதுதான் கணிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா கொழும்புல யார் ஜெயிப்பா என்பது மிக முக்கியமானது. அதிகமான சீட் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறதுனால எப்படி வென்று கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி நிலையில தான் அமெரிக்காவுடைய மிச்சிகன் மாநிலத்துல யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அமெரிக்க தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கும் போது, இந்த மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பை பற்றிய அச்சத்தை ஊட்டி கொண்டே இருந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்போடு அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிக் லாபி,
அல்லது முஸ்லிம்களுடைய லாபிஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள் என்பது நேற்றும் இன்றைக்கும் வெளியாகக்கூடிய தகவல்கள்ல தெரிய வருது. நிறைய ரகசியமான பேச்சுவார்த்தைகள், பகிரங்கமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பல கட்டங்களில் நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அவங்க என்ன பேசி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த லெபனான் காசா மீதான வார் முடிவுக்கு வர வேண்டும், இதற்கு நீங்கள் தீர்வு தருவீர்களாக இருந்தால் உங்களோடு நாங்கள் இது சம்பந்தமாக ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அதாவது முஸ்லிம் லாபிஸ் அல்லது ப்ரோ பாலஸ்டீனியன் லாபிஸ் எல்லாருமே அவரோட நடத்திய பேச்சுவார்த்தைகள் நடத்திய அதே நேரத்தில் திரும்ப திரும்ப அவங்க விடுத்த எச்சரிக்கை என்னன்னா, கமலா ஹாரிஸுக்கு நீங்கள் அமெரிக்கா குறிப்பாக உங்களுடைய அரசாங்கம் இஸ்ரேலுக்கான ஆதரவை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிறுத்தல. அப்படி இருக்கும்போதுதான் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை ஆதரிப்பது, அப்படி ஆதரிக்கும் போது கண்டிப்பாக இதிலே ஒரு மாற்றம் வரும் என்கிற ஒரு சர்வதேச ரீதியிலாக காசாவுக்கான தீர்வுக்கான ஒரு முடிவாக உண்மையிலே அமெரிக்காவால் அரபுகளையும் அமெரிக்காவால் முஸ்லிம்களையும் அமெரிக்காவால் ப்ரோ பலஸ்டீனியன் சகோதரர்களையும் நாம் பெருமைப்பட்டு மெச்சு பாராட்ட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஊர் பிரச்சனை, எங்க ஏரியா பிரச்சனை, எங்களுக்கான பிரச்சனை என்றெல்லாம் அவங்க யோசிக்காம பாலஸ்டைன் பிரச்சனை தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எனவே பாலஸ்டைனுக்கு நீங்கள் தீர்வு தந்தால் உங்களோடு நாங்கள் இணங்கி போக தயார் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுல இது சம்பந்தமாக பேசுகிற இஸ்லாமிக் லாபியினுடைய மிக முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய அபு சலா இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது எங்களுடைய தவறல்ல, கமலா ஹாரிஸுடைய தோல்வியை பொறுத்தவரையில இது எங்களுடைய தவறு கிடையாது. அவர்கள் எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய மக்களை அதிகமாக இழிவுபடுத்த, அசிங்கப்படுத்த நினைத்தார்கள். அதற்கான விலையைத்தான் தற்போது கமலா ஹாரிஸும் ஜோ பைடனும் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சியை எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தோம். நாங்கள் அதாவது தேர்தலில் பாடம் புகட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். அதைத்தான் தற்போது செய்திருக்கிறோம். எனவே அவர்கள் திருந்தவில்லை. திருந்தி இருந்தால் இந்த இழிவு அவர்களுக்கு வந்திருக்காது என்று இன்றைக்கு இந்த இஸ்லாமிக் லாபி அல்லது முஸ்லிம் லாபிஸை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய காட்சிகள் எல்லாம் பல CNN உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடியும். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர்தல்ல குறிப்பாக மிச்சிகன் மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை பொறுத்தவரையில கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில அவர்களுக்கு 2600 பிளஸ் வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் ஏற்கனவே ஜோ பைடன் போட்டியிட்ட தேர்தலை பொறுத்தவரை அதுல 17,400 வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. 17,400 வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்திருந்தார் ஜோ பைடன். அந்த தேர்தலில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைந்திருந்தார். அப்படி இருக்கிற போதுதான் இந்த தேர்தலில் வெறும் 2600 பிளஸ் வாக்குகளை மாத்திரம்தான் அவர் பெற்றுக்கொண்டு படு தோல்வி அடைந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய கட்சியினர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் ஓரளவுக்கு மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய பேச்சுக்களாக இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய தேர்தலில் வெற்றிக்கு மிச்சிகன் மாநிலத்தை சேர்ந்த, மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள், அதே போன்று முஸ்லிம்கள் பெரிய அளவிலே எங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிற அதே நேரம் எந்த ஒரு இடத்திலும் இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு இடத்திலையுமே இஸ்ரேலை ஆதரித்தோ அல்லது யூதர்களுக்கு நன்றி செலுத்தியோ எந்த பேச்சுக்களையும் பேசியதை போன்று தெரியவில்லை. எது எப்படி போனாலும் நம்ம ஏற்கனவே சொன்னதான், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில அவர் ஒரு பிசினஸ்மேன். எதையுமே பிசினஸ் கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாரு. சில நேரங்கள்ல இது எதுக்கு போட்டுக்கிட்டு இந்த கன்ஃபிளிக்ட வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒரே சண்டை பிடிச்சிருக்கிறத விட, ஏன்னா அவர் அது மாதிரி தான் அதாவது ஜெருசலத்தை தலைநகரமாக மாற்றும் போதும் தட்டாலடியாகத்தான் செய்தார். அது போன்று திடீரென பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும், தனி நாடா கொடுத்துட்டு போறோம் என்கிற ஒரு முடிவை அவர் எடுத்தாலும் அது நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அப்படி ஒரு வாய்ப்பை தர வேண்டும். இவர் மூலமாகவாவது அதற்கு ஒரு தீர்வு கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்க தேர்தலுடைய இன்றைய நாட்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்தவரையில காசாவினுடைய நுசைராத் அகதிகள் முகாம் மீது இன்றைக்கும் படு பயங்கரமான மிலேச்சத்தனமான கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். குறிப்பாக நார்த் காசாவை பொறுத்தவரையில நார்த் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களுடைய முழு மக்களும் மரணத்திற்கு நிகராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கல்லறைகளாக மாற்றப்படுகிறது வடக்கு காசா என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்கள் உயிரோடு இருந்தாலும் மரணித்தவர்களை போன்று இருக்கிறோம். உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, எந்த விதமான வசதிகளும் இல்லாத நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் காசா நார்த் காசா மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்
மேற்கு பகுதிகள், மேற்கு கரை பகுதிகள் முழுவதுமே கடுமையான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஜபாலியா, இதுவும் வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு நார்த் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிதான் ஜபாலியா அகதி முகாம். இந்த பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி சுமார் 51 அப்பாவி சகோதரர்களை கொண்டிருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள். 51 பேர் அந்த பகுதிகளிலே ஷஹீதாகி இருக்கிறார்கள். 51 பேரை கொன்றுவிட்டு நாங்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்களை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 51 பேர்ல 13 குழந்தைகள் இருக்கிறார்கள். 13 குழந்தைகளும் ஒரு வாதத்துக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகளைத்தான் அவர்கள் கொன்றார்கள் என்று சொன்னால், இந்த 13 பேரும் குழந்தைகள். அவர்களும் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்தவர்களா? குறிப்பாக 6 வயதுக்கும் கீழான 13 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆயுதம் ஏந்தி போராடி இருக்குமா? இவர்களோடு சண்டையிட்டு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எனவே அதாவது யூத ஆதரவு ப்ரோ ஜூயிஸ் மீடியாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 50+ பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பச்சை பொய்யான செய்தி. அதில் யாருமே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் கிடையாது. அத்தனை பேருமே அப்பாவி பொதுமக்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ரெட் அலர்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, உடனடியாக காசாவுக்குள் அதிகமான இரத்தம் தேவைப்படுகிறது, இரத்த தானத்திற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவில் உள்ள மருத்துவ பற்றாக்குறை இருக்கிறது, அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு சர்வதேசமே உதவுங்கள் என்று கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் காசாவை சேர்ந்த சுகாதார அமைச்சை சேர்ந்தவர்கள். அதே நேரத்தில் காசாவினுடைய ஜபாலியா, அதே போன்று ஜபாலியா சுற்று பகுதிகளிலும் இன்றைக்கு குறைந்தது 11 சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 62 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில காசாவினுடைய சவுத் காசா பகுதிகளில் 22 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. தினம்தோறும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஒரு மன நிம்மதி இருக்கிறது. அவர்கள் கொல்லப்பட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்க போகிறது, மறுமையிலே அவர்களுக்கு நன்மைதான் விளையப் போகிறது என்கிற ஒரே ஒரு மன ஆறுதல் மட்டும்தான் இந்த மரணங்களில் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய அதாவது 25F என்கிற வகையான 15 விமானங்கள், அது குண்டு வீசுகிற விமானங்கள், இந்த விமானங்களை வாங்குவதற்குரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதிலே 5.2 பில்லியன் USD பெறுமதியான விமானங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற மேலதிக செய்திகளும் இந்த இடத்திலே வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும். நேற்றைய தினம் அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட பதவி நீக்கம் செய்திருந்தார் நெத்தன்யாகு. அவர்களுக்கு இடையிலான சண்டை உச்சம் தொட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது நெத்தன்யாகுவினுடைய பயணத்தில் ஒரு பாரிய பின்னடைவை உண்டாக்கும் என்கிறார்கள் சர்வதேச வல்லுநர்கள். எது எப்படி போனாலும் அவர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய இந்த சண்டை என்பது இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்குரியதாக மாறுமாக இருந்தால் அதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கு மேற்கு கரை பகுதிகளில் 18 சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கொன்றொழித்திருக்கிறது என்கிற நிலையில காசாவிலும் லெபனானிலும் சேர்த்து இன்றைக்கு சுமார் 110 தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்துல தான் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் குழு இன்றைக்கும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்துகிறார்கள். நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் மிக முக்கியமான ராணுவ தளத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் பாரிய ஃபலக் வகையான ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பகுதி வெடித்து சிதறுகிற காட்சி மொத்தமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஊடகங்களில் தொடர்பாக எங்கேயுமே வாய் திறக்கல. ஏன்னா வெக்கத்தினால் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். உண்மையிலேயே நேற்று ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது தவிர்க்க முடியாத உச்சகட்ட தாக்குதலாக இருக்குது. பட்டு பயங்கரமான ஒரு தாக்குதலை அவர்கள் நேற்றைய தினம் நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனான்ல இருந்து சுமார் 40க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள், அதாவது ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள். இஸ்ரேலிய ராணுவமும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 13 தடவைகள், 13 அதாவது ராக்கெட் சால்வோக்கள் 13 தடவைகள் நாங்கள் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தடவைகளிலும் நூற்றுக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்கள்
அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு லெபனானிய ஹிஸ்புல்லா போராளிகள் குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேலதிகமாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் 5 தாக்குதல்களை ஹைஃபா பகுதிகளை நோக்கி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் மிக முக்கியமாக நாவல் போர்சஸ் மேல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய கடற்படை தளம், இஸ்ரேலுடைய கடற்படை தளத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக மேரிஸ் என்கிற கடற்படை தளத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கடற்படை தளத்தில் பாரிய அழிவுகளும் அவர்களுக்குரிய பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய ஊடக பிரிவு. இதே நேரத்தில் தங்களுடைய கடற்படை மீதான தாக்குதல் நடத்தப்பட்டு என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை இதுவரைக்கும். இனிமேல் அவர்கள் சொல்லுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தான் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய அல் காரியேட் என்கிற குடியிருப்பு வளாகத்தின் மீதும் ஹிஸ்புல்லாக்கள் பாரிய ராக்கெட் தாக்குதல்களை, ஏவுகணை ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு லெபனான் இஸ்ரேலுக்கு இடையில நடைபெற்ற உச்சகட்ட மோதல்ல தெற்கு லெபனான் பகுதிகளில் 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 16 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் காசாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல 4 மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 3 இடத்தில் அதாவது கன்னிவெடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகவில்லை என்கிற நிலையில ஹிஸ்புல்லாக்களுடைய 60 போர் வீரர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருந்தது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறோம், இது பச்சை பொய்யான செய்தி. இது பொய்ங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் எல்லாம் தேவையில்லை. ஹிஸ்புல்லாக்களுடைய ராணுவ பிரிவை பொறுத்தவரையில அவங்க 60 பேர்னா ஒரு பாடியாவது காட்டியிருக்கணும். இந்த இருக்கு ஜனாசாக்கள் பாருங்க கொண்டிருக்கிறோம் அப்படின்றத காட்டியிருக்கணும். ரெண்டாவது அவங்க காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி என்னன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய ராணுவ பிரிவு அவர்களுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட ராணுவ கட்டமைப்பின் அடிப்படையில அந்த ராணுவ சீருடைகளோட தான் யுத்தமே பண்ணுவாங்க. எனவே இவங்க ஹிஸ்புல்லாக்கள் இவங்க இஸ்ரேலியர்கள்ங்கிறத பிரிச்சு பார்த்திட முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அப்படி எந்த ஒரு புகைப்படத்தையோ வீடியோ ஆதாரத்தையோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதுவரைக்கும் வெளியிடவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பொய்யான ஒரு தகவல் தான் 60 ஹிஸ்புல்லாக்களை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தி. எனவே இன்றைக்கு அவர்களுடைய அதாவது தெற்கு லெபனான்ல 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் 16 பேரை படுகாயம் அடைகிற அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை அவர்களுக்காக ஓதி ஆதரவு திரட்டுகிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கும் எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் என்கிறது தான் நம் அத்தனை பேருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். நாளைய செய்திகளோடும் அல்லது அதற்கு முன்பதாக ஏதாவது பிரேக்கிங் செய்திகள் வந்தால் அத்தோடும் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நள்ளிரவு நேரத்திலும் விழித்திருந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நம்ம வெளியூர் பயணத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் நான் அம்பாறையில் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த வீடியோ லைவா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனவே நிறைய சகோதரர்கள் கமெண்ட்ல வந்து சலாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.